உலகின் மிகவும் நேரான சாலை, நீளமான சாலை பத்தின பதிவு தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த சாலையை நாம ஆரம்பத்துல இருந்து அதை கடைசியா முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கும் மேலாகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு நீளமான, நேரான, எந்த வளைவுகளும் இல்லாத ஒரு சாலையை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படும் விஷயம் தெரிவிச்சுக்கிறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த உலகத்தின் மிகவும் நீளமான நேரான சாலை எங்க இருக்கு அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 30,000 கிலோமீட்டருங்க. 30,000 கிலோமீட்டர் நீளம், ஒரே நேர்கோடான சாலை, 14 நாடுகளை கடந்து செல்லக்கூடிய சாலையாக பார்க்கப்படுகிறது. இதுதான் பான் அமெரிக்காவோட ஹைவேவா இருக்குங்க. அலாஸ்காவில் இருக்கக்கூடிய பிரித்தோபேயில இருந்து தொடங்கும் இந்த பான் அமெரிக்கா சாலை வந்து பாத்தீங்கன்னா இதை சும்மா முடிக்கிறதுக்கு 30,000 கிலோமீட்டர் நம்ம சொல்லிட்டோம். 30,000 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த பாதை நம்ம சொல்றோம் சொன்னா ஒரு நாளைக்கு 500 கிலோமீட்டர் நாம டிராவல் பண்ணாலும் இந்த சாலை, அதாவது 30,000 கிலோமீட்டர் நீங்க முடிக்கிறதுக்கு 2 மாசம் ஆகும்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய சாலையை பான் அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. உண்மையா மேட்டரான விஷயங்க. அதுவும் நேரான சாலை, 14 நாடுகளை கடந்து போகக்கூடிய சாலையாக பார்க்கப்படுகின்றது. இந்த பான் அமெரிக்கா நெடுஞ்சாலை வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த நாடு வழியா இது நம்ம டிராவல் பண்ணி போலான்னு பாத்தீங்கன்னா மெக்சிகோ, குவாத்தலாமா, எல் சால்வடார், ஆண்ட்ரோஸ், நெரகுவா, கோஸ்டரிக்கா மற்றும் பனாமா, கொலம்பியா, ஈக்குவடார், பெரு, சிலி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அர்ஜென்டினா, தென் அமெரிக்கா நாடுகள் வழியாகவும் பாத்தீங்கன்னா இந்த ரோடு வந்து போகுது சொல்றாங்க. முக்கியமான விஷயம் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பான் அமெரிக்கா சாலை வந்து பாத்தீங்கன்னா உலகின் மிகவும் நீளமான சாலையாக இருந்தாலும் முக்கியமான விஷயம் இதுல ஒரே ஒரு யூ டர்ன் இல்லாம ஒரே நேர்கோடாக இருப்பதினால் உலக கின்னஸ் சாதனை புத்தகத்துல இந்த பான் அமெரிக்கா ரோடு வந்து பாத்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கு. ஸோ இதுதான் நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல நேர்கோடாக இருக்கக்கூடிய ஒரு சாலை, எந்த ஒரு யூ டர்னும் இல்லாத ஒரு சாலை. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 30,000 கிலோமீட்டர் நீளம், 2 மாதம் ஆகுங்க. நார்மலா 500 கிலோ, ஒரு நாளைக்கு 500 கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ணாலே, அப்போ அதிலும் குறைச்சலாம் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாசம் 4 மாசம் கூட ஆயிடும் சொல்றாங்க. அது வண்டியோட வேகத்தை பொறுத்து. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரோடை வந்து கட்டமைச்சிருக்காங்க. உலக கின்னஸ் சாதனை புத்தகத்திலும் இந்த ரோடு இடம்பெற்றிருக்கு. இந்த 30,000 கிலோமீட்டர் கொண்ட இந்த சாலை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா, கனடா, மெக்சிகோல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான பரப்பளவு, அதுலதான் அதிகப்படியான டிராவல் வந்து பாத்தீங்கன்னா நாம அதில்தான் பண்ண முடியும் சொல்றாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த 30,000 கிலோமீட்டர் ரோட்ல நீங்க டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு பல்வேறு காலநிலை மாற்றங்களே தெரியுன்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கும், இன்னும் தூரம் போனீங்கன்னா ஒரு இடத்துல வெயிலா இருக்கும், இன்னும் தூரம் போனீங்கன்னா ஒரு இடத்துல ரொம்ப பனியா இருக்கும், பாலைவனமா இருக்கும். எல்லா விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா நாம இந்த ரோட்ல டிராவல் பண்ணும்போது நம்மளால அனுபவிக்க முடியும் அப்படின்ற விஷயமா சொல்றாங்க. இந்த பான் அமெரிக்கா ரோடு, அதாவது இந்த ஹைவே வந்து பாத்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க கேட்டீங்கன்னா 1920 முற்பகுதியில தான் வந்து தொடங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1930ஆம் ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா இதோட கட்டுமானம், பராமரிப்பு எல்லா விஷயம் பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. கடைசியா வந்து 14 நாடுகள், மொத்தமா இதுல 14 நாடுகள் நம்ம வந்து ரோடு டிராவல் பண்ண சொல்றீங்களா, இவங்க எல்லாரும் ஒரு பரஸ்பர உடன்படிக்கையோட ஒன்றிணைஞ்சு ரோடை வந்து திறப்பு விழா பண்றாங்க. 1960 தான் இது வந்து பொது போக்குவரத்துக்காக இந்த ரோடு வந்து திறக்கப்படுது. இதுல முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் நாம ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய எல்லா விதிமுறை, விசா, இது மாதிரி எல்லா விஷயம் இருக்கீங்களா, அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ரோட்ல நீங்க போயிட்டீங்கன்றதுக்காக எல்லா நாட்டையும் நம்ம கடந்து போயிட முடியாது. சோ இது பான் அமெரிக்கா ரோடு. ஆனா இந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடந்து போகும்போது 14 நாடுகளை நம்ம கடந்து போக வேண்டியது இருக்கும். சோ 14 நாடுகள்ல நீங்க எந்த நாட்டுக்கு போனா ரோடு வழியா போறீங்க சொன்னா அந்தந்த நாட்டுக்கு ஏற்றார் போல அங்க என்ன விதிமுறைகள் இருக்கோ அந்த விதிமுறை கடைபிடிக்கணும். அது முக்கியமான விஷயம். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஆனா கண்டிப்பா இந்த உலகத்திலேயே ரொம்ப லாங்கஸ்ட் ரோடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பான் அமெரிக்கா சொல்லக்கூடிய இந்த ரோடு தான். சோ நாம பார்க்கக்கூடிய இந்த ரோடு தான் 30,000 கிலோமீட்டர் அதிகமான நீளம் கொண்ட ஒரு ரோடாக இந்த உலகத்துல இருக்குன்னு சொன்னா அது இந்த பான் அமெரிக்கா ரோடு தான். சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா இந்த உலகத்திலே மிகவும் நேரான நீளமான 30,000 கிலோமீட்டர் ஒரே ரோடுங்க. சோ நீங்க போக்குவரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 2 மாசம் ஆகுங்க இந்த ரோடை முழுவதுமா நம்ம அனுபவிச்சு முடிக்கணும்னு சொன்னா. அப்படி ஒரு பிரம்மாண்ட ரோடை பத்தின தகவலை தான் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நீங்க தெரிஞ்சுக்கிட்ட இந்த பிரம்மாண்ட தகவல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்படுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல இந்த பான் இந்தியா ரோடு போல நம்ம இந்தியாவில எதனா ரோடு போட முடியுமா அப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் செக்டர் சொல்லுங்க. அதே போல கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன். லைக் பண்ண பிரஸ் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான
தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பட முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் ஒவ்வொரு மரக்கன்றுகள் குறித்து மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.